தன்னம்பிக்கையின் சக்தி. ஒரு தொழிலதிபர் கடுமையான கடனில் சிக்கி அதிலிருந்து மீள வழியின்றி தவித்துக் கொண்டிருந்தார். கடன்காரர்கள் அவரை நெருக்கினர். சப்ளையர்கள் பணம் கேட்டனர். அவர் ஒரு பூங்கா பெஞ்சில் அமர்ந்து தலையில் கை வைத்து தனது நிறுவனத்தை திவால் நிலையிலிருந்து காப்பாற்ற ஏதாவது வழி இருக்கிறதா என்று யோசித்தார். திடீரென்று ஒரு வயதானவர் அவர் முன் தோன்றினார். ஏதோ உங்களை வருத்துவது போல் தெரிகிறது என்றார். அந்த தொழிலதிபரின் துயரங்களை கேட்ட பிறகு அந்த வயதானவர், என்னால் உங்களுக்கு உதவ முடியும் என்று நினைக்கிறேன் என்றார். அவர் தொழிலதிபரின் பெயரை கேட்டு ஒரு காசோலையை எழுதி அதை அவரிடம் கொடுத்து, இந்த பணத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். சரியாக ஒரு வருடம் கழித்து என்னை திரும்ப இதே இடத்தில் சந்திக்கவும், அப்போது நீங்கள் எனக்கு பணத்தை திருப்பித் தரலாம் என்று கூறினார். பிறகு வந்த வேகத்திலேயே மறைந்து விட்டார். தொழிலதிபர் தன் கையில் இருந்த காசோலையை பார்த்தார். அதில் அப்போது உலகின் மிகப்பெரிய பணக்காரர்களில் ஒருவரான ஜான் டி ராக்பெல்லரால் கையெழுத்திடப்பட்ட $500,000 இருந்தது. என் பணக்கவலைகளை இப்போதே தீர்த்துக் கொள்ளலாம் என்று அவர் உணர்ந்தார். ஆனால் அந்த காசோலையை வங்கியில் போடாமல் தனது லாக்கரில் வைக்க முடிவு செய்தார். அந்த காசோலை அங்கே இருக்கிறது என்ற எண்ணம் தனக்கு தைரியத்தை கொடுத்து தனது தொழிலை காப்பாற்ற ஒரு வழியை உருவாக்க உதவும் என்று அவர் நினைத்தார். புதிய நம்பிக்கையுடன் அவர் சிறந்த ஒப்பந்தங்களை செய்தார் மற்றும் பணம் செலுத்துவதற்கான கால அவகாசத்தை பெற்றார். பல பெரிய விற்பனைகளை முடித்தார். சில மாதங்களிலேயே அவர் கடனிலிருந்து மீண்டும் லாபம் ஈட்டத் தொடங்கினார். சரியாக ஒரு வருடம் கழித்து அவர் வங்கியில் போடாத காசோலையுடன் அந்த பூங்காவிற்கு திரும்பினார். ஒப்புக்கொண்ட நேரத்தில் அந்த வயதானவர் தோன்றினார். ஆனால் தொழிலதிபர் காசோலையை திருப்பிக் கொடுத்து தனது வெற்றி கதையை பகிர்ந்து கொள்ள முயன்றபோது ஒரு செவிலியர் ஓடி வந்து அந்த வயதானவரை கைப்பற்றினார். இவரை நான் பிடித்துவிட்டேன் என்பதில் எனக்கு மிகவும் மகிழ்ச்சி என்று அவர் அலறினார். இவர் உங்களை தொந்தரவு செய்யவில்லை என்று நம்புகிறேன். இவர் எப்போதும் ஓய்வு இல்லத்திலிருந்து தப்பித்து தான் ஜான் டி ராக்பெல்லர் என்று மக்களிடம் சொல்லிக் கொண்டிருப்பார் என்று கூறி அந்த வயதானவரை கையை பிடித்து அழைத்துச் சென்றார். திகைத்து போன அந்த தொழிலதிபர் அங்கேயே திகைப்புடன் நின்றார். அந்த ஆண்டு முழுவதும் அவர் தன்னுடைய பின்னால் $500,000 இருக்கிறது என்ற நம்பிக்கையில் பல வியாபார பேரங்களை செய்தும் வாங்கியும் விற்றுக்கொண்டும் இருந்தார். திடீரென்று தனது வாழ்க்கையை மாற்றியது நிஜமானதோ அல்லது கற்பனையானதோ அந்த பணம் அல்ல என்பதை அவர் உணர்ந்தார். அது தனது புதிய தன்னம்பிக்கையே. அவர் எதை நாடிச் சென்றாரோ அதை அடைய அவருக்கு ஆற்றலை கொடுத்தது. நீதி வெற்றிக்கு பணம் ஒரு கருவி மட்டுமே. தன்னம்பிக்கையே உண்மையான உந்து சக்தி.